திருச்சிற்றம்பலம். அகில இலங்கை புலவர் சங்கம் நடாத்தும் சைவ புலவர் வழிகாட்டி வகுப்பு இன்று முதலாவதாக உரைநடையின் தொடர்ச்சியை நடத்துவதற்கு சைவ புலவர் குமரன் சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்பதோடு முதலாவதாக தேவார புராணத்துடன் இந்த வகுப்பை தொடங்கிக் கொள்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நிலை பெருமான்றுதியில் நெஞ்சே நீவா, நித்தலம் அம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலக்குமிட்டு மழுக்குமிட்டு பூமாலை உணர்ந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையாரக்கும் விட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அனல் அலை உணர் சேர் செஞ்சடையம் மாதி என்றும் ஆரூர என்றென்றே அலரானில்லே. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பு மின்றெழுந்தருளப் பெற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவள்ளுடையோம் நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் முய்ந்து ஒன்றுகள் திருநீற்றொழியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார். வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களோங்க நற்றமல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் என்பார். நான் பார்வதி பதே தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி, இன்பமே சூழ்க வாழ்க. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஓகே சார், நீங்க தொடங்குங்க. அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தால் நடாத்தப்படுகின்ற இந்த சைவ புலவர் மற்றும் இளஞ்சைவ புலவர் தேர்வுக்கான வழிகாட்டல் வகுப்பிலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் சிவபரம்பருடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வேளையிலே மகோத்சவ கிரியைகள் சார்ந்த விடயங்களின் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் உற்சவம் சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆலய வழிபாடு, ஆலய உற்சவங்கள் சார்ந்த விடயங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்புகளிலே நாங்கள் அதை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இந்த ஆலய மகோத்சவங்களிலே நடைபெறுகிற 5 வித உபசாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. மகோத்சவ காலங்களிலே நடைபெறுகிற 5 வித உபசாரங்கள். இப்ப மகோத்சவம் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற 5 தத்துவத்தை உணர்த்துகிறது. சிவபரம்பொருள் பஞ்சபூத வடிவமாக இருக்கிறான். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதங்களுக்காக 5 வித உபசாரங்கள் இந்த மகோத்சவ காலங்களிலே நடைபெறுகிறது. அதாவது சிவபெருமானுக்கு செய்கிற உபசாரங்கள் எல்லாம் 5 பூதங்கள் சம்பந்தம் உள்ளவையாய் அமைந்திருக்கிற இதை நாங்கள் மகோத்சவத்திலே காணுகிறோம். இதை சிவாகமங்களும் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறது. அதிலே முதலாவது பிருதிவி என்று சொல்லப்படுகிறது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று பார்க்கிறோம். பிருதிவி, நிலம். பிருதிவி சம்பந்தமான உபசாரங்களிலே அந்த மகோத்சவத்திலே நடைபெறுகிற இறைவனுக்கு சந்தனம் இடுதல், புஷ்ப மலர்களினாலே அர்ச்சித்தல், கிழங்கு, வேர் போன்ற அந்த அக்கினி காரியத்திலே பயன்படுத்தப்படுகிற பொருட்கள், அன்னம் முதலானவை எல்லாம் இந்த பஞ்சபூதங்களிலே சிவபரம்பொருளுடைய 5 பூதங்களாக நாங்கள் பாவித்து அந்த மண் சார்ந்த பிருதிவி என்று சொல்லப்படுகிற அதனுடைய உபசாரங்களை பார்க்கிறோம். ஆலய உபசாரங்களிலே சந்தனம், புஷ்பம், கிழங்கு, வேர், பழம், அன்னம் முதலானவைகள் இந்த 5 பிருதிவிக்காக செய்யப்படுகிற உபசாரங்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து இந்த அப்பு என்று சொல்லப்படுகிற நீர்
சம்பந்தமான உபசாரங்களிலே சலம், பால், தயிர், வஸ்திரம் முதலானவைகள் இந்த நீர் சார்ந்து செய்யப்படுகிற உபசாரங்களாக இருக்கிறது. இந்த மகோற்சவங்கள்ல இருக்கிற 5 வித உபசாரங்கள். அடுத்த 3வது அக்கினி சம்பந்தமான உபசாரங்கள்ல இறைவன் ஐம்பூதங்கள்ல அக்கினி வடிவிலே இருக்கிறான். அந்த அக்கினி சம்பந்தமான உபசாரங்கள் பொன், ரத்தினம், தீபம், கற்பூர தீபம், ஆபரணம் முதலியவைகளால் இறைவனுக்கு செய்யப்படுகிற உபசாரங்கள் அக்கினி சம்பந்தமான உபசாரங்கள் என்று சொல்லப்படும். அதே போல வாயு சம்பந்தமான உபசாரங்கள், நாங்கள் காற்று என்று பார்க்கிறோம். வாயு சம்பந்தமான உபசாரங்கள்ல இறைவனுக்குரிய தூபம், சாமரை, விசிறி முதலியவைகளால் செய்யப்படுகிற உபசாரம். தூபம் இடுகிறோம், சாம்பிராணி தூபம், குங்குலிய தூபம் போன்ற தூப உபசாரங்களை நாங்கள் செய்கிறோம். சாமரையினாலே இறைவனை விசிறுகிறோம். அதே போல விசிறி முதலியவைகளால் இறைவனுக்கு செய்யப்படுகிற உபசாரங்கள் இந்த வாயு சம்பந்தமான உபசாரங்கள் என்று சொல்லுவோம். அதே போல ஆகாய சம்பந்தமான உபசாரம், ஆகாயம் என்பது இந்த வெளியை குறிக்கிறது, பிரபஞ்ச வெளியை குறிக்கிறது. இந்த ஆகாய சம்பந்தமான உபசாரங்களிலே மணி, வாத்தியம், தோத்திரம் முதலானவைகளால் செய்யப்படுகிறது. நாதவிந்து, கலாதீத, நமோ நமோ என்று அங்கே அருணகிரிநாதர் திருப்புகழிலே பாருகிறார். நாதம் விந்து, இறைவனானவன் ஒளிவடிவிலே இருக்கிற அந்த இறைவனை நாங்கள் ஒளியினாலே அர்ச்சிக்கிற அந்த வழிபாடு இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற 5 பூதங்கள்ல இருக்கிற இந்த வெளியிலே அந்த ஒளி பதிந்திருக்கிற சிறப்பு. நாங்கள் மணியினாலே, வாத்தியத்தினாலே, தோத்திரத்தினாலே பாடுகிற பொழுது அந்த ஓசையினாலே இறைவனை அர்ச்சிக்கிற வழிபாடு. இசையினாலே பொழுது நாங்கள் பாடுகிற பொழுது முதலில் எங்களுடைய காதுகளிலே அந்த ஒலி விழுகிறது, பிறகுதான் அது இன்னொருவருடைய செவிகளிலே விழுகிறது. அந்த ஒளியாக இருக்கிற அந்த அடிப்படை வடிவம், இந்த பிரபஞ்சமாக இருக்கிற வடிவம் அது ஆகாச உபசாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. மணி, வாத்தியம், தோத்திரங்கள் முதலியவைகளால் செய்யப்படுகிறது. அப்புறம் மகோற்சவங்கள்ல இறைவனுக்கு 5 விதமான உபசாரங்கள். 5 விதமான உபசாரங்கள் பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. நிலம் சார்ந்த உபசாரம், பிருதிவி சார்ந்த உபசாரமாக சந்தனம், புஷ்பம், கிழங்கு, வேர், பழம், அன்னம் முதலியவைகளால் இறைவனுக்கு செய்யப்படுகிற உபசாரங்கள். நீர் சம்பந்தமான உபசாரம் என்பது சலம், பால், தயிர், வஸ்திரம் போன்றவற்றின முதலியவைகளால் செய்யப்படுகிற உபசாரம். அக்கினி சம்பந்தமான உபசாரங்களால் பொன், ரத்தினம், தீபம், கற்பூர தீபம் போன்றவற்றினால் இறைவனுக்கு செய்யப்படுகிற உபசாரங்கள். வாயு சம்பந்தமான உபசாரம் என்றால் தூபம், சாமரை, விசிறி போன்ற முதலியவைகளால். ஆகாசம் என்பது மணி, வாத்தியம், தோத்திரம் முதலியவைகளால் இறைவனுக்கு செய்யப்படுகிற உபசாரங்கள். இந்த மகோற்சவத்திலே 5 வித உபசாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகோற்சவ காலங்களிலும் சாதாரண அபிஷேகங்களை செய்கிறோம், இறைவனுக்குரிய அபிஷேகங்களை செய்கிறோம். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்பது ஆன்மாக்களுக்காக செய்யப்படுகிற பலன்களாக இருக்கு. நாங்கள் சிவமூர்த்திக்கு அல்லது விக்கிரகங்களுக்கு எண்ணெயினால், பாலினால், தயிரினால், நெய்யினால், தேனினால், இளநீரினால் இந்த விதிப்படி அபிஷேகம் செய்கிறோம். பால், தயிர், நெய், தேன், இளநீரோடு அந்த அபிஷேகம் நிறைவு பெறுகிறது. அப்ப அந்த சிவமூர்த்திகளுக்கு எண்ணெயினால், எள்ளெண்ணெயினால், பாலினால், தயிரினால், நெய்யினால், தேனினால், இளநீரினால் முதலியவைகளால் விதிப்படி அபிஷேகம் பண்ணுதல் புண்ணியம் என்று சைவ ஆகமங்கள் சாற்றுகிறது. அதாவது சைவ ஆகமங்கள் சொல்லுகிற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதாவது அந்த சந்தனாதி தைலாபிஷேகம் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் சுகத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு பல ஆலயங்களும் சில ஆலயங்களும் தைலாப்பிய உற்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவத்தை நிகழ்த்துகிறார்கள். அதாவது சங்காபிஷேகம் நிகழ்கிற பொழுது அல்லது சாதாரண வேளையிலே எழுந்தருளி விக்கிரகமாக இருக்கிற அந்த இறை மூர்த்திக்கு செய்யப்படுகிற அந்த அபிஷேக நிகழ்வு தைலாப்பிய அபிஷேகம், தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம், தைலாபிஷேகம் என்றும் அங்கே சிவ ஆகமங்கள் சொல்லப்படுகிறது. வழமையாக நாங்கள் மூலமூர்த்தியாக இருக்கிற அந்த கருங்கல் மூல விக்கிரக மூர்த்தி கிட்ட நாங்கள் இந்த அபிஷேகங்களை செய்கிறோம். இந்த சந்தனாதி தைலாபிஷேகம் என்று சொல்லப்படுவது விசேடமாக அந்த எழுந்தருளி விக்கிரகமாக இருக்கிற இறைவனுக்கு செய்யப்படுகிற அபிஷேகமாக இந்த அபிஷேகம் இருக்கிற இந்த சங்காபிஷேக காலங்களிலும் இந்த அபிஷேகம், தைலாப்பிய அபிஷேகம் அந்த எழுந்தருளி மூர்த்தத்துக்கு செய்யப்படுறது. அந்த சுகத்தை கொடுப்பதாக
இந்த அபிஷேகம் நிகழப்படுகிறது. அதே போல இறைவனுக்கு நாங்கள் மாவினாலே அவனுடைய திருவுருவம் முழுவதையும் காப்பிட்டு அபிஷேகம் செய்கிறோம். அரிசி மாவினாலே அந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த அபிஷேகம் மாக்காப்பு என்று சொல்லப்படும் அந்த மாவினாலே காப்பிட்டு அபிஷேகம் செய்கிற அந்த அபிஷேகம் மலநாசத்தை குறிக்கிறதா. மும்மலங்கள் நீங்குகிற சக்தி அந்த அரிசி மாவினாலே செய்யப்படுகிற அபிஷேகத்தில் இருக்கு. அதே போல நெல்லினால் காப்பிட்டு அபிஷேகம் செய்கிறார்கள். இப்ப புதுசாக ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது அந்த நெல் காப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த நெல் காப்பு அபிஷேகம் கூட அந்த ரோக நாசத்தை நீக்குவதாக சொல்லப்படும். அதே போல மஞ்சளினாலே அபிஷேகம் செய்கிறோம். மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினியாக இருக்கிறது. அந்த மஞ்சளினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிற வழிபாடு, மஞ்சள் காப்பிட்டு வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு. இப்ப மஞ்சளினாலே செய்யப்படுகிற அந்த அபிஷேகம் இராச வசியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. காரிய சித்தியையும் இந்த ராஜ வசியத்தையும் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த பஞ்சகவ்யத்தினால் செய்யப்படுகிறோம். பால், தயிர், நெய், கோசலம், கோமியம் என்று சொல்லப்படுகிற 5 பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகிற பசுவினிடத்திலிருந்து புறப்படுகிற பொருட்கள் பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 பொருட்களும் அபிஷேகத்திலே பயன்படுகிறது. இந்த பஞ்ச கவிய அபிஷேகம் என்பது எங்களிடத்தில் இருக்க தீட்டுக்களை, குறைகளை, தொடக்குகளை நீக்கிற சக்தி கூட இந்த பஞ்சகவ்யத்துக்கு இருக்கிறது. அந்த பஞ்சகவ்யத்தினாலே நடைபெறுகிற அந்த அபிஷேகம் ஆன்ம சுத்தியை கொடுக்கிறது. இந்த புறத்திலே இருக்கிற அந்த தொடக்கு, தீட்டுகள் போன்றவற்றை நீக்குவது போல இந்த ஆன்மாவை சுத்தி பண்ணுவதும் இந்த பஞ்சகவ்யத்தினாலே செய்யப்படுகிற அபிஷேகத்தினாலே அந்த பலன் கிடைக்கிறது. அந்த பஞ்சகவ்யம் ஆன்ம சுத்தியை குறிக்கிறது. அதே போல ராச பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுகிற பஞ்சாமிர்தத்தில் பல வகை இருக்கிற. நாங்கள் சாதாரணமாக இந்த ஆலயங்களிலே பஞ்சாமிர்தம் என்று பார்க்கிறோம். அதே போல ராச பஞ்சாமிர்தம் என்று சொல்வார்கள். அந்த பஞ்சாமிர்தத்தை முதலே தயாரித்து அதை 6-7 மாதங்கள் கெடாத வகையிலே அதை பாவிக்கக்கூடியதா இருக்கும். அந்த பஞ்சாமிர்தத்தை நாங்கள் மருந்து போல உட்கொள்ளக்கூடியதா இருக்கும். இன்றைக்கு பழனி முருகனுடைய ஆலயத்தினுடைய பஞ்சாமிர்த பிரசாதம் இன்றைக்கு அந்த பொத்தை அடைக்கப்பட்டு அது பல வருடங்கள் அங்கே இருப்பதாக அந்த செய்யப்படுகிற இதை நாங்கள் பார்க்கிறோமா. அந்த ராச பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படும் அதிலே மூலிகைகள் இணைக்கப்பட்ட வகையிலே செய்யப்படுகிறோம். பெரும்பாலும் இந்த தைலாப்பிய அபிஷேகத்திலே இந்த ராஜ பஞ்சாமிர்தத்தினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் அதிக சக்தி பலனை தரும் என்று சொல்லப்பட இந்த ராஜ பஞ்சாமிர்தம் வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆரம்ப காலங்களிலே மன்னர்கள் இந்த ராஜ பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுகிற பஞ்சாமிர்தத்தை ஏற்கனவே தயாரித்து அந்தன குருமார்களை கொண்டு தயாரித்து அங்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வெற்றிகளை பெற்றிருக்கிற வரலாறுகளையும் நாங்கள் புராணங்களிலே படித்திருக்கிறோம். அந்த பால பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுவது செல்வத்தையும் குறிக்கிறது. அதே போல பஞ்ச பாலோதகம் என்று சொல்லப்படுகிறனாலே நாங்கள் இறைவனை செய்கிறோம். அது எங்களுக்கு மந்திர சித்தியை கொடுக்கிறது, மந்திர சித்தியை கொடுப்பதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்களிலே நாங்கள் சாதாரணமாக செய்யப்படுகிற அந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் என்பது பல பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பழங்களினாலே செய்யப்படுகிற அந்த பஞ்சாமிர்தத்தை சிவாகமங்கள் பல பஞ்சாமிர்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பல பழங்களுடைய இணைப்பாக செய்யப்படுகிற அந்த இது பஞ்சாமிர்தம். அது சர்க்கரை, தேன் போன்றவற்றினாலே நாங்கள் அதை குழைத்து செய்கிறோம். அது செல்வத்தை குறிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சாமிர்தத்தினாலே இறைவனுக்கு நாங்கள் அபிஷேகம் கொடுப்பது செல்வத்தை குறிக்கும் என்று அதனால பாலினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். பால் என்பது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது. பசுவினுடைய பாலானது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது. பசுவினுடைய பால் சக்திக்குரிய இறை சக்தியை கொடுக்கிற தன்மையும் பால்ல இருக்கிற இன்றைக்கு ஆலயங்களிலே இறைவனுக்கு இங்கே பிரதிஷ்டை செய்கிற அந்த யந்திரங்களை கூட முதல்ல யந்திரம் எழுவதோ வரைவதற்கு முன்பாக முதலிலே ஒரு நாட்கள் அல்லது குறிப்பிட்ட நாட்கள் பாலிலே அதை வைத்திருப்பார். ஏனென்றால் அந்த பால் என்பது இறைவனுக்குரிய அந்த வழிபாட்டிலே அதிக சக்தி உரியதாக இருக்கிறது. அந்த பால் என்பது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது. நீண்ட ஆயுளோடு இந்த மண்ணிலே வாழ்வதற்கு நாங்கள் இறைவனுக்கு தினமும் பால் கொடுத்து அபிஷேகம் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் நீண்ட ஆயுளோடு வாழக்கூடியதாக இருக்கும். அதுபோல
இந்த தயிரினாலே அபிஷேகம் செய்கிறோம். தயிரினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பிரஜாவிருத்தியை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் பால் தயிர். அதே போல நெய்யினாலே அபிஷேகம் செய்கிறோம். நெய் என்பது மோட்சத்தை கொடுக்கிற பசுவினுடைய பாலிலிருந்து புறப்படுவதான் இந்த நெய்யிலிருந்து நாங்கள் அக்னி வடிவமாக இறைவனை வழிபாடு செய்கிறோம். அப்ப பால் என்பது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது. தயிரினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் பிரஜா விருத்தியை கொடுக்கிறது. நாங்கள் நெய்யினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் மோட்சத்தை குறிக்கிறது. அதே போல தேனினாலே நாங்கள் இறைவனை அபிஷேகம் செய்கிறோம். தேனினாலே அபிஷேகம் செய்கிற போல நல்ல குரல் சார்ந்த வளத்தை நாங்கள் பெறக்கூடிய, சாரீரம் சார்ந்த வளத்தை பெறக்கூடிய இருக்கமா, சங்கீத வன்மை சார்ந்த, நாவன்மை சார்ந்த, பேச்சு வன்மை சார்ந்த, சபையில எங்களுடைய கருத்துக்களை முன்னிறுத்துகிற அந்த சக்தி வாய்ந்த விடயங்களை இந்த தேனினாலே நாங்கள் அபிஷேகம் செய்கிற பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய வாக்கு வன்மை இருந்தால் நாங்கள் இந்த காரியத்தையும் இலகுவாக வெல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல கருப்பஞ்சாற்றினாலே அபிஷேகம், கரும்பினுடைய சாற்றை பிழிந்து அபிஷேகம் செய்வார்கள். அந்த கரும்பு என்பது நித்திய சுகத்தை கொடுக்கும். வாழ்வியல்ல நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அபிராமிப்பட்ட சொல்றார், தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று சொல்றார். எங்களுடைய வாழ்வியல்ல எங்களுடைய மனம் சஞ்சலப்படாமல் எந்த நாளும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எடுக்கின்ற காரியத்தை உடனடியாக உறுதியோடு செய்து முடிக்கிற அந்த மன வலிமை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த மன வலிமை இருந்தால்தான் நாங்கள் நித்திய சுகத்தை பெறுகிறோம். அந்த மன வலிமையைத்தான் எங்களுடைய சைவ சமயம் வீரம் என்று சொல்லுகிறார். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம். அந்த தளர்வறியாத மனம்தான் வீரம். எங்களுடைய உடல் சார்ந்த பலம் ஒரு பொழுதும் வீரமாக மாட்டாது. அந்த உடல் சார்ந்த பலம் எப்பொழுது பலமாக வருகிறது என்றால் மனம் தைரியமாக இருக்கிற பொழுது, மனம் ஓர்வமாக இருக்கிற பொழுது நாங்கள் இந்த கடினமான வேலையையும் செய்து முடிக்கிறோம். அப்ப அந்த கருப்பம் சாறு என்பது நித்திய சுகத்தை கொடுக்கிறது. அதே போல சர்க்கரையினாலே நாங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். சர்க்கரை என்பது சத்துரு நாசத்தை நீக்கும் என்று சொல்ற, சர்வ சத்துருக்களினுடைய தீய சக்திகளுடைய பில்லியவல் போன்ற அந்த தீய சக்திகளுக்குரிய தீய சக்திகளை நீக்குகிற அருள் சர்க்கரையினாலே நாங்கள் இறைவனுக்கு அபிஷேகிக்கிற பொழுது கிடைக்கிறது. அதே போல வாழைப்பழத்தினாலே அபிஷேகம் செய்கிறோம். இது பெரும்பாலும் தீர்த்த உற்சவ நாட்களிலே தனி பழங்களினாலே அபிஷேகம் செய்வார்கள். வாழைப்பழத்தினாலே அபிஷேகம் செய்வது பயிர் விருத்தியை கொடுக்கிறது. அதே போல பலாப்பழத்தினாலே நாங்கள் அபிஷேகம் செய்வது லோக வசியத்தை, லோகம் என்ற இந்த உலகியல்லே நாங்கள் வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் தடையின்றி முன்னின்றி வெற்றியோடு செய்வதற்குரிய விஷயத்தை கொடுப்பது அந்த உலக வசியம் என்று சொல்லப்படுது. நாங்கள் பலாப்பழத்தினாலே செய்கிற பொழுது லோக வசியத்தை குறிக்கிறது. மாம்பழத்தினாலே நாங்கள் செய்கிற பொழுது சகல விஜயத்தையும் கொடுக்கிறோம்னா நாங்கள் செல்லுகிற இடங்கள் போகிற இடங்கள் எல்லாம் காரிய சித்தியோடு கிடைக்க வேண்டுமானால் இந்த மாம்பழத்தினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது கூட. அதே போல தாமரம் என்று சொல்லப்படுறது, தாமரை பூவினுடைய அந்த அடிக்கிழங்கினாலே அபிஷேகம் செய்வார்கள். தாமரை கொடி கீழே அது இருக்கிறது. பல நோய்களை நீக்கிற சக்தியும் இருக்கிறது. வயிறு சம்பந்தமான பல நோய்களை நீக்குகிற சக்தியும் அந்த தாமரை கொடிக்கு இருக்கிறது. அந்த தாமரை கொடி என்று சொல்லப்படுவது அந்த நோய் நீக்குகிற சக்தி இருக்கிறது. அதே போல தாமரை தம்பளம் என்று சொல்லப்படுறது பூமி லாபத்தை குறிக்கிறது. நாங்கள் வாழ்வியல்லே வாழுகிற பொழுது லாபத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக அந்த அபிஷேகம் செய்யும். அதே போல மாதுளம் பழத்தினாலே நாங்கள் செய்கிறோம். மாதுளம் பழத்தினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் பகை நீக்கத்தை குறிக்கிறது. வாழ்வியல்லே பிற பகைகள், சத்துரு பகைகள், உறவினருடைய பகைகள், எங்களுடைய சமூகத்திலே இருக்கிற அந்த பகைகளை எல்லாம் நீக்கிற சக்தி இந்த மாதுளம் பழத்தினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது அதை நீக்கிற சக்தி. அதே போல இந்த நாரத்தம்பழம் என்று சொல்லப்படுகிற பழம், தோடை இனம் போல ஒரு பழம் இருக்கிற நாரத்தம்பழம் என்று சொல்லுவார். அது எங்களுடைய விஞ்ஞான ரீதியாக பார்க்கிற பொழுது எங்களுடைய நுரையீரலிலே இருக்கிற, நுரையீரலிருந்து உடலுக்குள்ளே இருக்கிற களித்தன்மை அப்படி இல்லாமல் பண்ற சக்தி இருக்கிறது. அந்த நாரத்தம்பழத்தினாலே பெரிய பழமாக இருக்கும், தோடம்பழம் போல பெருசாக இருக்கு. நாரத்தம்பழத்தினாலே நாங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது சற்புத்தியை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். நாரத்தையினாலே நாரத்தை சாற்றே நாங்கள் பிழிந்து அபிஷேகம். அதே போல எலுமிச்சம்பழத்தினாலே நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம். எலுமிச்சம்பழம்
பல கண்ணூறு போன்ற திஷ்டிகள் தீய சக்திகளை அழிக்கிற சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திலே இருக்கிற அந்த எலுமிச்சம்பழத்தினாலே நாங்கள் அபிஷேகம் செய்கிற பொழுது மிருத்து நிவாரணத்தை கொடுக்கிறது. சகல துர்சக்திகளுடைய அந்த தீய செயற்பாடுகள் இருந்து எங்களை காக்கிற சக்தி இருக்கு. நாங்கள் வீடுகளிலும் இந்த எலுமிச்சம்பழத்தை வாசலிலே கட்டியிருப்போம். அதே போல வாகனங்களிலும் இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டியிருப்பார்கள். அந்த எங்களுடைய வழிபாட்டிலே வைரவர் வழிபாடுண்டா வைரவருடைய சூலத்திலே எலுமிச்சம்பழம் இருக்கும். அதே போல அம்பிகையினுடைய வழிபாடு அம்பிகையினுடைய சூலத்திலே எலுமிச்சம்பழம் வைத்திருப்பார். இறைவனுக்கு எலுமிச்சம்பழத்தை நிவேதனமாக படைப்பார்கள். இந்த எலுமிச்சி என்பது மிருத்து நிவாரணத்தை கொடுக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த அபிஷேகங்களில் தேங்காயினாலும் அபிஷேகம் செய்வார்கள். அது ஆரம்ப காலங்களில் அரசர்கள் ராஜபோக வாழ்வியலுக்காக இந்த அபிஷேகத்தை பயன்படுத்துகிறார். இன்றைக்கு எங்களுடைய சாதாரண ஆலயங்களில் அந்த அப்படியான அபிஷேகம் இடம்பெறுவது இல்லை. ஏன்னா தேங்காயை துருவிய அந்த தேங்காய் துருவலினாலே தேங்காயில வருகிற அந்த துருவலினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் அரசுரிமையை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. வாரிசு அரசியல் என்று சொல்லப்படுகிற உரிமை எங்களுடைய மன்னராட்சி காலத்திலே இருந்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த அரசியல்ல இருப்பவர்கள் இந்த யாகங்கள் இதில் செய்கிற பொழுது இந்த அபிஷேகத்திலே இந்த தேங்காய் துருவல் அபிஷேகத்தை செய்கிறார்கள். சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேங்காய் துருவலினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் அரசுரிமையை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ராஜ வாழ்வியலை கொடுக்கும் என்று. அதே நேரம் இளநீட்டினாலே செய்யப்படுகிற அபிஷேகம், இளநீரினாலே நாங்கள் கொடுக்கிறோம். இது சற்புத்திர பீட்டை கொடுக்கும் என்று சொல்ல. இளநீரினாலே செய்யப்படுற அபிஷேகம் சந்தான வளர்ச்சி என்று பார்க்கிறோம். சந்தானம் என்பது எங்களுடைய பரம்பரையினுடைய வளர்ச்சி. அதாவது பிள்ளை பெற்றோடு அதனுடைய சந்ததி வளர்ந்து செல்லுகிற வளர்ச்சி சந்தான வளர்ச்சி என்று சொல்லுகிறோம். அந்த சந்தான வளர்ச்சியிலே சற்புத்திர பேர் என்று சொல்லப்படுது. நல்ல புத்திரர்களை இந்த மண்ணிலே பெற்று வாழ்தல். இப்ப நல்ல புத்திரர் இருந்தால்தான் அவர்கள் எங்களுக்குரிய கடன்கள் எங்களை தொடர்ந்து ஏனையோருக்குரிய கடன்களை ஆற்றுவார். ஐம்புலத்தாருக்குரிய கடன் வள்ளுவர் சொல்வது போல தேவர்கள் பிதர்கள் வாழ்வியல்ல இருப்பற மனிதர்கள் கடவுளர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அந்த கடமையை ஆற்றுபவர்கள் அந்த சற்புத்திரர்கள் என்று சொல்லப்படும் நல்ல புத்திரர்களை பெற வேண்டும். நாங்கள் இளநீரை கொடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிற பொழுது அந்த சற்புத்திர பேற்றை கொடுக்கிறோம் என்றும். அதே போல போரோசனை என்று சொல்லப்படுகிற அந்த ஆயுர்வேத மருத்துவத்திலே இருக்கிறது. சிறு பிள்ளைகள்ல இருந்து அந்த சளி சம்பந்தமான வருத்தத்துக்காக சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அந்த போரோசனையினால் செய்யப்படுகிற அபிஷேகம், அது அந்த அபிஷேக பொருளிலே அங்கே நாங்கள் அபிஷேக பொருட்கள் பெறுகிற பொழுது அங்கே கொடுப்பார்கள். அந்த போரோசனையினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் தீர்க்க ஆயுளை கொடுக்கிற, நீண்ட ஆயுளோடு வாழுகிற சக்தியை கொடுக்கிற. அதே போல இந்த பச்சை கற்பூரத்தினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இந்த பச்சை கற்பூரத்தினால் செய்யப்படுகிற அபிஷேகம் பய நாசத்தை குறிக்கிறது. எங்களுடைய வாழ்வியலே மனம் சார்ந்த பயம் இருந்தால் உடலிலே பதட்டம் பெறும். உடல் சார்ந்த பதட்டம் பெறுகிற பொழுது அனைத்து நோய்களும் தானாக எங்களை தேடி வருகிறது. இன்றைக்கு சலரோகம், பிரஷர் போன்ற நோய்கள் எல்லாம் காரணம் எங்களுடைய மனதிலே இருக்கிற பதட்டம், பயத்தின் காரணமாகத்தான் இந்த நோய்கள் எல்லாம் எங்களை வருகிறது. அந்த மனதிலே இருக்கிற பயத்தை நீக்குகிற சக்தி இந்த பச்சை கற்பூரத்திலே இருக்கிறது. பச்சை கற்பூரத்தினாலே நாங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அதே போல கஸ்தூரியினாலே நாங்கள் கஸ்தூரி மஞ்சள் என்று சொல்லப்படுகிற இந்த கஸ்தூரியினாலே இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அது வெற்றியை கொடுக்கிறது. வாழ்வியல்லே வெற்றி என்பது எடுத்த காரியம் தடையின்றி நடைபெறுதல். நாங்கள் ஒரு காரியத்தை நினைத்து செய்கிறோம் என்றால் அந்த காரியம் நிறைவேறுகிறது என்றால் வெற்றி, நிறைவேறவில்லை என்றால் தோல்வி. அந்த வெற்றியை கொடுப்பது இந்த கஸ்தூரியிலே இருக்கு. அதே போல பனிநீர் என்று சொல்லப்படுகிற அந்த நீர், பன்னீரினாலே செய்யப்படுகிற அபிஷேகம். அது பனிநீர் என்று அங்கே சிவாகமங்களே சமஸ்கிருதங்களே இருக்கிற. இன்றைக்கு எங்களுடைய பேச்சு வழக்கிலே அது பன்னீர் என்று மாற்றம் பெற்று இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பன்னீர் என்று உச்சரிக்கிறோம். அது இந்த வடமொழி சொல் தொடரிலே பார்க்கிற பொழுது சிவாகமங்களிலே பனிநீர் என்று சொல்லப்படுகிறது. பன்னீரினாலே இறைவனுக்கு அபிஷேகம். சந்தனத்தை நாங்கள் குழைக்கிற பொழுது கூட பன்னீரினாலே சந்தனத்தை குழைத்து பொட்டுடுகிற பொழுது அந்த சக்தி இருக்கிறது. அந்த பன்னீரினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் சாலோக்கியத்தை குறிக்கிறது. சாலோகம், சாமீகம், சாரோகம், சாயுக்கியம் என்று 4 வகையான முத்திகளை கொடுக்கிறோம். இந்த சரீரத்தினாலே நாங்கள் தொண்டு செய்வதன் ஊடாக அடைந்து கொள்ளுகிற முத்தி அந்த
சாலோகத்தை குறிக்கிறது. பன்னீரினாலே இறைவனுக்கு செய்யப்படுகிற அபிஷேகம். அதே போல சந்தன குழம்பினாலே, சந்தன இறைவனுடைய விக்கிரகம் முழுவதையும் நாங்கள் சந்தனத்தினாலே காப்பிடுகிறோம். அந்த சந்தன குழம்பினாலே செய்யப்படுகிற அபிஷேகம் சாயுட்சியத்தை கொடுக்கிறது, சாயுட்சிய முத்தியை கொடுக்கிறது. அடுத்தது சகஸ்டதர அபிஷேகம் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் ஞானத்தை குறிக்கிறது. அந்த அபிஷேகத்தினாலே நாங்கள் ஞானத்தை அடைந்து கொள்ளுகிறோம். அடுத்தது அந்த அபிஷேக வழிபாடு எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இறைவனுக்கு நாங்கள் அன்னத்தினாலே அபிஷேகம் செய்கிறோம். அன்னாபிஷேகம் என்று சொல்லப்படுவது இறைவனுடைய திருமேனியிலே நாங்கள் அன்னத்தை வைத்து அபிஷேகம் செய்கிறோம். இது அபமிருத்துவை விலக்கும் என்று சொல்லப்படுறது. எங்களிடத்திலே வருகிற தீய சக்திகளை, வீண் பழிகள், நாங்கள் செய்யாத குற்றங்களுக்காக பொறுப்பேற்கிறோம். எதிரிகள் எங்களுடைய வெளியே வருவார்கள். நாங்கள் எப்படி நன்மை செய்தாலும் தீமைகள் நடந்து கொண்டிருக்கும். இந்த தீய பழி சொல் கேட்கும் அப்படியான செயற்பாடுகளை எல்லாம் நீக்குகிற சக்தி இந்த அன்னத்தினாலே அபிஷேகம் செய்கிற பொழுது நடக்கிறது. அந்த எங்களுடைய சைவ வழிபாட்டிலே, சங்கம வழிபாட்டிலே சிவனடியாறு உணவு கொடுப்பதனூடாக இந்த செயற்பாடுகள் எங்களை விட்டு விலகும் என்று சொல்லுவார்கள். இந்த அன்னாபிஷேகமானது அபமிருத்துவை விலக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஆயுள் ஆரோக்கியம், அரசு, தேசம் என்பவற்றின் விருத்தியையும் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அபிஷேகத்திலே நாங்கள் பார்த்திருப்போம். வெண் அன்ன சாதத்தை அங்கே கைப்பிடியாக பிடித்து அப்படி இறைவனுடைய விக்கிரகங்கள்ல வைப்பார்கள். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கிற போல தெரியும். அது வந்து அபமிருத்துவ விளக்கம், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் என்று அங்கே மந்திரத்திலே சொல்லுவார்கள். ஆயுளை கொடுக்கிறது, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஐஸ்வர்யம் என்று அரசு, தேசம் என்பவற்றின் விருத்தியை செய்யும் என்று சொல்லப்படும். அதே வேளை சர்வ சாந்தியை தரும் என்றும் எங்களுடைய நூல்கள் சொல்லப்படுது. இப்ப ஆலய வழிபாட்டிலே வெறுமனே பூசை மட்டும்தான் வழிபாடு அல்ல. அதுக்கு முன்பாக இருக்கிற அபிஷேக வழிபாடு மிக மிக முக்கியமாக இருக்கு. இன்றைக்கு ஆலயங்கள்ல இந்த அபிஷேகம் நடைபெறுகிற பொழுது ஒரு சிலர் தான் அந்த ஆலயங்கள்ல இருப்பார்கள், பலரை காண முடியாது. இந்த அபிஷேகத்தை நாங்கள் செய்வதும் அதை செய்கிற பொழுது காண்பதும் எங்களுக்கு பல பலன்களை கொடுக்கிறது. நாங்கள் இந்த பொருட்களினாலே இறைவனுக்கு அபிஷேகித்து வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் இறைவனுடைய அருளை பெறுகிறோம். இந்த எங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் ஆன்மாக்களின் பொருட்டுத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆன்மாவின் மெலத்தை சுத்தி செய்வதற்கு அறிகுறியாகவே இந்த அபிஷேகம் செய்யப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். நிகழ் மல சுத்தி நிமித்தமாக மகிழ்வுடனே மஞ்சனம் பண்ணி என்று அங்கே சதாசிவ ரூபத்தில் கூறியுள்ள விடயத்தை நாங்கள் காணக்கூடிய இருக்கு. நிகழ் மலசுத்தி நிமித்தமாக ஆன்மாவிலே இருக்கிற மலங்களை நீக்குவதற்காக மகிழ்வுடனே மஞ்சனம் பண்ணி, மஞ்சனம் என்பது இறைவனுக்கு நீராட்டி செய்யப்படுகிற வழிபாடு. மஞ்சன தீர்த்தமாக மஞ்சன கிணறு என்று சொல்லுகிறோம். அந்த நிகழ் மல சுத்தி நிமித்தமாக மகிழ்வுடனே மஞ்சனம் பண்ணி என்று அந்த சொற்றொடர் சதாசிவ ரூபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இந்த அபிஷேக வழிபாடு என்பது எங்களுடைய சைவ வழிபாட்டு ஆலய வழிபாட்டிலே நாங்கள் இறை வழிபாட்டிலே முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. அது எங்களுடைய இறைவனை நாங்கள் நீராட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தேவார பாடல்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த அபிஷேக வழிபாடும் அதனுடைய பலன் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் இந்த மகோற்சவ காலங்களிலே அல்லது விசேட உற்சவங்களிலே, இந்த வார உற்சவம், மாத உற்சவம், சங்கராந்தி உற்சவம், அந்த விசேட உற்சவங்கள்ல நாங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இறைவனுக்கு புஷ்ப விசேடம் என்று சிவாகமங்கள் சொல்ற மலரினாலே இறைவனை அர்ச்சித்து வழிபாடு செய்கிற வழிபாடு புஷ்ப விசேடம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இறைவனுக்கு எப்படியான பூக்களினாலே வழிபாடு செய்ய வேண்டும், எந்த பூக்கள் எந்த பலனை கொடுக்கும் என்பதும் இந்த மகோற்சவ வழிபாட்டிலே சிவாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கோங்கம்பூ என்று சொல்லப்படுகிற பூவிலே சரஸ்வதியும், அலரி பூவிலே பிரம்மாவும், வன்னியில் அக்கினியும், நந்தியாவர்த்தையில் நந்தியும், புன்னையில் வாயுவும், எருக்கில் சூரியனும், சண்பகப்பூவில் சுப்பிரமணியரும், வில்வத்தில் இலக்குமியும், அங்கே கொங்குரகம்பூவிலே விஷ்ணுவும், மாவிலங்கையில் வர்ணனும், மகளில் சதா சரஸ்வதியும், வாகையில் நிருதியும், சாதிப்பூவில்
ஈசானனும், செங்கழ நீரில் சூரியனும், குமுதம்பூவில் சந்திரனும், மந்தாரையில் இந்திரனும், மதுமத்தையில் குபேரனும், நாயுருவியில் இயமனும், தாமரை பூவில் சிவனும், அருகில் விநாயகரும், நீலோத்பலத்திலும் ஏனைய வாசனை புஷ்பங்களிலும் உமாதேவியாரும் அதிதேவதையாக இருப்பார்கள் என்று சிவ ஆகமங்கள் சொல்லுகிறது. பொங்கம்பூ என்று சொல்லப்படுகிற பூவிலே சரஸ்வதி இருக்கிறாள். அலரிப்பூ என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பூ அதனுடைய விதை நஞ்சுத்தன்மையுடைய அந்த அலரிப்பூவிலே பிரம்மா இருக்கிறான். அந்த பூவை நாங்கள் வைத்து வழிபாடு. அதே போல வன்னி மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வன்னியினுடைய இலையினாலும் நாங்கள் இறைவனை அர்ச்சித்து வழிபாடு செய்கிறோம். அந்த வன்னியிலே பஞ்சபூதங்கள் ஒன்றாக அக்கினி இருக்கு. அதே போல் நந்தியாவர்த்தை பூ என்று சொல்லப்படும். இன்றைக்கு நாங்கள் வழிபாடுகளிலே பயன்படுத்துகிற பூ, அந்த குளிர்ச்சியை கொடுக்கிற பூ. கண் நோய் போன்ற நோய்கள் வருகிற பொழுது கூட அந்த நந்தியாவர்த்தையினாலே கண்ணை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். அந்த நந்தியாவர்த்தையில் அக்கினியும், புன்னையிலே வாயுவும் இருக்கு. அதே போல இருக்கில் சூரியனும் இருக்கு. இருக்கிலே 2 இருக்கு. வெள்ளருக்கு ஒன்று இருக்கிறது, மற்றொரு நாவல் கலர்ல ஒரு எருக்கு இருக்கிறது. அந்த வெள்ளருக்கு மரம் அனைத்து தீய சக்திகளையும் நீக்கிற சிறப்பு இருக்கிறது. அந்த வெள்ளருக்கினாலே விநாயக பெருமானுக்கு அர்ச்சித்து வழிபாடு செய்கிற பொழுது அந்த எருக்கிலே சூரியன் இருப்பதன் காரணமாக நாங்கள் அர்ச்சித்து வழிபாடு செய்கிற பொழுது எங்களுக்கு அனைத்து தீய சக்திகளையும் சுட்டரிக்கிற சக்தி இருக்கிறது என்று சிவாகமங்கள் சொல்லுகிறது. அந்த எருக்கிலே சூரியன் இருக்கு. அந்த வெள்ளருக்க மரம் அரிதாக கிடைக்கக்கூடிய மரம், அனைத்து இடங்களிலும் பெற முடியாது. மற்ற இருக்க மரம் சாதாரணமாக நாங்கள் எடுக்க முடியும். வீடுகளில் கூட அந்த வெள்ளரிக்கை நடுகிறார்கள், இந்த தோஷங்கள் நீக்கம் பெறுவதற்காக. அந்த எருக்கிலே சூரியனும், சண்பகப்பூ என்று சொல்லப்படுகிற பூவிலே சுப்பிரமணியரும் இருக்கிறார். வில்வத்தில் லக்குமியும், பொங்குரகம்பூ என்று சொல்லப்படுகிற பூவிலே விட்டுணுவும், மாவிலங்கையில் வர்ணனும் இருக்கிறான். மகளில் சரஸ்வதியும், வாகையில் நிறுத்தியும், சாதி பூவில் ஈசானனும் இருக்கிறான். ஈசானனும், செங்கழ நீரில் சூரியனும், குமுதம்பூவில் சந்திரனும், மந்தாரையில் இந்திரனும், மதுமத்தையில் குபேரனும். மதுமத்தை பூவினாலே நாங்கள் அபிஷேகித்து வழிபாடு செய்கிற பொழுது குபேரனுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போல நாயுருவியில் யமன் இருக்கிறான். நாயுருவி என்று சொல்லப்போ நாங்கள் மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வகை தாவரம். அந்த நாயுருவினாலே நாங்கள் அர்ச்சிக்கிற பொழுது யம பயம் நீங்கும் என்று சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்வியல்லே மரண பயம் வாழ்வில் ஒரு தடவை தான் இருக்க வேண்டும். எங்களுடைய மரணிக்கிற தருவையில் நாங்கள் வாழ்வியல்லே அடிக்கடி இந்த ஜமனுடைய பயம் இருக்கக்கூடாது. ஜமனுடைய பயம் நீங்குவதற்காக இந்த நாயுருவியிலே ஜமன் இருக்கிறார். அதே போல தாமரை பூவிலே சிவன் இருக்கிறார். தாமரை பூவினாலே, தாமரை புஷ்பத்தினாலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். மணிவாசகரன் சொல்லுகிறார், அந்த தாமரை புஷ்பத்திலே இறைவனுடைய திருப்பாதங்களை காண்பதாக சொல்லுகிறார். அதிலே சிவனும், அருகிலே விநாயகரும். இன்றைக்கு நாங்கள் விநாயக பெருமானுக்கு அருகினாலே அபிஷேகம் செய்கிறோம். அருகு என்பது சக்தி வாய்ந்தது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தம் பெறுகிற பொழுது அந்த அமிர்தத்தினுடைய ஒரு துளி பூவுலகத்திலே இருந்து அந்த அருகின் மீது பட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த அருகின் மீது அமிர்தம் பட்டதனால் அந்த அருகினாலே பிள்ளையாருக்கு நாங்கள் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் நினைத்தது கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அருகம்புல்லு எங்களுடைய வழிபாட்டிலே குபேரனுக்கு மிக மிக பிடித்தமான தாவர வகை என்று சொல்லுகிறாள். அப்ப அந்த அருகிலே விநாயகன் இருக்கிறான். அப்ப விநாயக பெருமானுக்கு நாங்கள் அருகினாலே அர்ச்சித்து வழிபாடு செய்தால் அந்த பலனை நினைக்கிற செல்வ வளம் கிடைக்கிற. அதே போல குபேரனுடைய அருள் கிடைக்கிற பொழுது குபேர சக்தியும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அருகு அமிர்தம் பட்டதனால் அருகு அதிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கு. இன்றைக்கு பல நோய்களை நீக்குகிற சக்தியும் இந்த அருகம்புலிலே இருக்கிறது. அப்ப விநாயக பெருமானுக்கு அருகு என்பதை சிவாகமங்கள் அங்கே அழுத்தம் திருத்தமாக. அதே போல இந்த நீலோத்பலத்திலும் ஏனைய வாசனை பூக்களிலும் உமாதேவியார் என்றால் இறைவனுடைய சக்தியினுடைய அம்சம் இருப்பதாக சொல்லப்படுது. அப்ப நாங்கள் அந்த பூவினால இறைவனுக்கு அபிஷேகித்து வழிபாடு செய்கிற போல இந்த சக்தியினுடைய அம்சமும் அதற்குரிய தேவதைகளும் அதிலே இருப்பதாக சொல்ல. அப்ப அந்த புஷ்ப விசேடம் என்ற அந்த சிவாகமங்கள் சொல்லப்படுகிற வழியிலே நாங்கள் ஆலயங்களுக்கு சொல்லுகிற பொழுது பெரியவர் சொல்ல வெறுங்கையோடு செல்லக்கூடாது. கடைசி இருக்கிற பூக்களையாவது நாங்கள் பறித்து அங்கே இறைவனுக்கு கொண்டு சென்று இந்த அர்ச்சனைக்காக கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பூமியிலே இலவசமாக கிடைக்கிற இயற்கையினுடைய கொடையாக இந்த பூக்கள் இருக்கு. அந்த பூவினால இறைவனுக்கு நாங்கள்
அபிஷேகம் செய்கிற அந்த வழிபாடு புஷ்ப விசேடம் என்று சிவாகமங்கள் சொல்லுகிறார். இந்த பத்திர புஷ்பங்களையும் நாங்கள் விதிப்படி எடுத்து கொடுப்பவர்களுக்கும், ஆலயங்களுக்கு ஆலய வழிபாட்டிலே எடுத்து கொடுப்பவர்களுக்கும், அவற்றினால் பூசித்தவர்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படும். அதனூடாக அவர்கள் போக மோட்சங்களை அடைவார்கள் என்று அங்கே சிவாகமங்கள் சொல்லுகிறார். அப்ப இறைவனுடைய வழிபாட்டிலே நாங்கள் கிடைத்தற்கரிய அரிய பூக்களை எடுத்து நாங்கள் இறைவனுக்கு பூசைக்காக கொடுக்கணும். இந்த தாளம்பூவை தவிர அனைத்து வகையான பூக்களையும் நாங்கள் பூசைக்காக பயன்படுத்துகிறோம். தாளம்பூ அங்கு சிவராத்திரி அந்த அடிமுடி தேடிய வரலாற்றோடு பிரம்மாவுக்காக பொய் சொன்ன குற்றத்திற்காக இந்த தாளம்பூ பூசைக்கு பயன்படாத பூவாக சிவபெருமான் அங்கே சபிக்கிறார், சாபமிடுகிறார். அதன் காரணமாக அந்த தாளம்பூவை நாங்கள் பூசைக்கு எடுப்பதில்லை. அதே போல சிவனுடைய சாபம், பிரம்மாவுக்கு இந்த பூதகத்திலே ஆலயமும் இல்லை. சரஸ்வதிக்கு, பிரம்மாவினுடைய சக்தியாகிய சரஸ்வதிக்கு நாங்கள் ஆலயம் அமைத்து வழிபாடு செய்கிறோம். ஆனால் பிரம்மாவுக்கு இல்லை. காத்த தொழிலை செய்கிற விஷ்ணுவுக்கு ஆலயங்கள் இருக்கிறது. அப்ப தாளம்பூ நாங்கள் பூசைக்கு பயன்படாத பூவாக பார்க்கிறோம். இந்த பூக்களையும் எங்களுடைய ஆகமங்கள் 3ஆக வகைப்படுத்தும். ஒன்று முக்குணங்கள் என்று பார்க்கிறோம். சாத்விய குணம், ராட்சத குணம், தாமச குணம் என்று 3 வகையாக குணங்கள் இருக்கிறது. எங்களுடைய மனித பிறப்பிலே 3 வகையான குணங்கள் இருக்கு. எங்களுடைய சாதகத்தை பார்க்கிற பொழுது பின்னுக்கு குறிப்பிட்டிருப்பாரு, நாங்கள் என்ன குணத்திலே பிறந்திருக்கிறோம். சாத்விய குணம் என்று இருந்தால் அவர்கள் அமைதியாக, சாந்தமாக, பிறரோட அன்பு. அதே போல ராட்சத குணம் என்றிருந்தால் அவர்கள் கொஞ்சம் கோபமாக, தாங்கள் நினைத்தது சரி என்று அந்த அடம் பிடிக்கிற அந்த தன்மைகள் கூட இருக்கும் இந்த ராட்சதம். அதே போல தாமச குணம் என்றால் எடுத்த காரியத்தில் சோம்பலாகவும் வேகம் குறைவான செயற்பாடுகளையும் அந்த மந்த புத்தியையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பூக்களிலும் சாத்விக புஷ்பங்கள், ராட்சத புஷ்பம், தாமச புஷ்பம் என்று அங்கே சிவாகமங்கள் சொல்லுகிறார். அந்த வெண்ணிற புஷ்பங்கள் சாத்வீக குணமுடையவை என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நாங்கள் பூசைகளை கூடுதலாக வெள்ளை நிறத்திலான பூக்களை நாங்கள் இறைவனுக்கு, இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் அந்த நித்திய கல்யாணி என்று சொல்லப்படுகிற பூ இருக்கு, நந்தியாவஸ்தை இருக்கும். வெள்ளை நிற பூவினாலே மல்லிகை பூ இருக்கும், அதே முல்லைப்பூ, அந்த வெள்ளை பூக்களை கூடுதலாக நாங்கள் பயன்படுத்துறோம். இன்றைக்கு அந்த பூக்கட்டி பார்த்தல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஐதீகம் சார்ந்த செயற்பாடுகளிலும் கூட அந்த வெள்ளை பூ வருகிற பொழுது நல்ல காரியங்களை செய்கிற ஒரு வழிபாடும் எங்களுடைய பழக்கத்திலே இருக்கிறது. அந்த வெள்ளை புஷ்பம், அந்த வெண்ணிற புஷ்பங்கள் சாத்வீக குணமுடையவையாக இருக்கிறது. வெள்ளருக்காக இருக்கலாம், வெள்ளரியாக இருக்கலாம், பிச்சிப்பூ என்று சொல்லப்படுகிற பூ இருக்கிறது. அதே போல கொக்குரகு என்று சொல்லப்படுகிற மந்தரை பூ இருக்கிறது. புன்னை, நந்தியாவர்த்தம், மல்லிகை, முல்லை, இவையெல்லாம் அந்த வெண்ணிற பூக்கள். இது சாத்வீக குணமுடைய பூக்கள் என்று சொல்லப்படும். இந்த சாத்வீக காலங்களாகிய உசக்காலம், சாயரட்சை, அர்த்தஜாமம் என்று சொல்லப்படுகிற காலங்கள்ல இந்த வெண்ணிற பூவினாலே அர்ச்சித்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது அந்த பூசை வழிபாடுல எங்கள் 6 காலங்களை குறிக்கிறோம். இந்த 6 காலங்கள்ல இந்த உசக்காலம் என்று சொல்லப்படுகிற காலம், சாயரட்சை என்று சொல்லப்படுகிற காலம், அர்த்தஜாமம் என்று சொல்லப்படுகிற இந்த காலங்கள்ல நாங்கள் இந்த சாத்வீக குணமுடைய வெண்ணிற பூவினாலே இறைவனுக்கு அர்ச்சித்து வழிபாடு செய்தால் இந்த இறைவனுடைய அருளை பெறக்கூடியதா இருக்கும். அதே போல ராட்சத புஷ்பங்கள் என்று சொல்லப்படுவது இந்த செந்நிற புஷ்பங்களை குறிக்கிறதா. ராட்சத குணமுடையவை அந்த கோபம் கொண்ட கடவுளர்களை சாந்திப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த யாகங்களிலும் வெள்ளிகளிலும் இந்த பூக்களை எல்லாம் பயன்படுத்துகிற சிறப்பு இருக்கிறது. அந்த செந்நிற புஷ்பங்கள் ராட்சத குணமுடையவை என்று அவை பாதிரி, செந்தாமரை, செங்கழுநீர், செவ்வலரி, செங்கடம்பு முதலியவைகள் இந்த செந்நிற புஷ்பங்கள் என்று சொல்லப்படும். இந்த புஷ்பங்கள் ராட்சத காலமாகிய மத்தியானத்தில் அர்ச்சிப்பவர்கள் போகத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படுறது. நண்பகல் வேளையிலே இந்த செந்நிற பூவினால இறைவனுக்கு கொடுத்து அர்ச்சித்து வழிபாடு செய்தால் இந்த போகத்தை கொடுப்பார். வாழ்வியலே சகல போகங்களையும் பெற்று வாழுகிற சிறப்பு இருக்கிறது. அதே போல இந்த பூவிலே ராட்சத சாத்வீக புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது. ராசத சாத்வீக புஷ்பம் இது பொன்னுரமுள்ள மலர்கள், அதாவது கொன்றை மரம், சிவனுக்குரிய மரம். அந்த மஞ்சள் பூவாக இருக்கும். அது குறிப்பிட்ட காலத்தில் தான், வைகாசி போன்ற மாதங்களில் தான் அந்த கொன்றை மரம் பூக்கும். அந்த கொன்றை மரத்தினாலே சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது. அந்த
பொன்னுரமுள்ள மலர் கொன்றை, செண்பகம், பொன்னூமத்தை, செருத்தி, பொன்னச்சி. அந்த பொன்னச்சி மரங்கள் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியினால் அது பல கலர்கள்ல நிறங்கள்ல உற்பத்தி செய்து இன்றைக்கு சந்தைகள்ல விற்பனை வரும். ஆனா பொன்னச்சியினுடைய இறை வழிபாட்டுக்குரிய கலர் அந்த நிறம் வந்து மஞ்சள் பொன்னச்சி தான் நிறை வழிபாட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற சிறப்பு இருக்கிறது. அந்த பொன்னச்சியினால் வழிபாடு செய்கிறோம். இது வந்து ராட்சத சாத்வீக புஷ்பங்கள் என்று சொல்லப்படும். இந்த புஷ்பங்களால் ராட்சத சாத்வீக காலமாகிய விராத காலத்தில் அனுஷ்டிப்பவர்கள் போக மோட்சங்களை பெறுகிறார் என்று சொல்ல. இந்த பூவினாலே அர்ச்சிக்கிற பொழுது போக மோட்சங்கள் கிடைக்கும் என்று. அதே போல இந்த ராசத தாமத பத்திரங்கள் என்று சொல்லப்படும், தாமச பத்திரங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த புஷ்பங்கள் இலைகள் வந்து வில்வம் இலை, துளசி இலை, மறுக்கொழுந்து என்று மறுக்கொழுந்து வாசனை திரவியம், மூலிகை திரவியமாக பயன்படுத்துகிறார். வில்வம், துளசி, மறுக்கொழுந்து, அருகு, மாசி பச்சை, திருநீட்டு பச்சை முதலியவைகள் எல்லாம் இந்த ராசத தாமச பஸ்திரங்கள் என்று சொல்லப்படும். இது வந்து மோட்சத்தை கொடுக்கும் என்று அன்றைக்கு பிதிர் வழிபாட்டிலே மோட்சத்துக்கான இறுதி வழிபாட்டில் இந்த துளசியினாலே அர்ச்சித்து வழிபாடு சொல்ல, வில்வமிலையினாலே அர்ச்சித்து வழிபாடு செய்வார்கள். இந்த மறுக்கொழுந்து, அருகு, பாசி பச்சை, திருநீட்டு பச்சை போன்றவை எல்லாம் இந்த பிதருக்கான கடமை செய்கிற பொழுது இறுதியிலே அது இந்த மோட்சத்துக்காக செய்ய, அதை நாங்கள் சிவ வழிபாடுகள்ல இந்த மோட்சத்துக்காக பயன்படுத்துகிறோம். வில்வமிலை இந்த மகா சிவராத்திரி காலத்திலே, லிங்கோற்பவர் காலத்திலே இந்த வில்வத்தினால் பயன்படுத்துகிறோம். ஆகமங்களின் அடிப்படையில இந்த வில்வம் இலைக்கு சிறப்பு இருக்கிறது. ஏனைய புஷ்பங்களையோ இலைகளையோ நாங்கள் ஒரு தடவைக்கு மேலதிகமாக பயன்படுத்தும். ஒருக்கா இறைவனுக்கு சாத்தினால் திருப்ப பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த வில்வத்துக்கு மட்டும் சிறப்பு இருக்கிறது. அந்த சாத்திய புஷ்பங்கள் இலைக்கு மலர் கிடைக்காத விட்டால் அதை மீண்டும் நாங்கள் நீரிலே சுத்தப்படுத்தி மீண்டும் இறைவனுக்கு சாத்தலாம். இந்த வில்வம் இலை சக்திக்குரியா இருக்கிறது. ஏக வில்வம் திரிஜென்ம பாவ சங்காரம் என்று சொல்லப்படுது. ஒரு வில்வமிலையினாலே நாங்கள் இறைவனுக்கு அர்ச்சித்து வழிபாடு செய்வோம் என்றால் 3 ஜென்மத்திலே எங்களுடைய பாவத்தை போக்கும் என்று சொல்றார். அந்த மகா சிவராத்திரி லிங்கோற்பவர் காலத்திலே அந்த வேடனுடைய கதையிலே அந்த வில்வமிலையினாலே அவன் நித்திரை தூங்காது அந்த செய்த செயற்பாடு அவனுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கிறார். நாங்கள் லிங்கோற்பவர் காலத்திலே அடிமுடி தேடிய பொழுது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இறைவன் காட்சி கொடுக்காத பொழுது அந்த இறைவன் அங்கே லிங்கோற்பவராக காட்சி கொடுத்த காலம்தான் அந்த மகா சிவராத்திரியினுடைய நள்ளிரவு காலம். பிரம்மா விஷ்ணுக்கள் அடிமுடி தேட தொடங்கிய காலம்தான் கார்த்திகை விளக்கீடு. கார்த்திகை தீபத்திலே இறைவன் ஒளி வடிவிலே காட்சி கொடுக்கிறான். அந்த ஒளி ஜோதியினுடைய அடியையும் முடியையும் தேடி கலைத்து இறைவன் லிங்கத்திலே காட்சி கொடுத்த நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. கார்த்திகை விளக்கீட்டுக்கும் மகா சிவராத்திரிக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப வில்வமிலை வந்து இறைவனை அர்ச்சித்து வழிபாடு செய்கிற வழிபாடு. அதே போல துளசி இலையும் மகாவிஷ்ணுவுக்குரிய வழிபாட்டிலே முக்கியம். இந்த துளசி இலை சிவ வழிபாட்டிலே வருடத்திலே ஒரு தடவை எடுத்துக்கொள்வார்கள். எப்பொழுது என்றால் இந்த மகா சிவராத்திரி காலத்திலே மட்டும் அந்த சிவனோடு சம்பந்தப்பட்ட வழிபாட்டிலே அந்த துளசியினாலே சிவனுக்கோ அம்மனுக்கோ வேறு தெய்வங்களுக்கோ அர்ச்சிப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் இது துளசி அர்ச்சனை என்பது மகாவிஷ்ணுவுக்குரிய அர்ச்சனை வழிபாடு. அதே போல மறுக்கொழுந்து என்று சொல்ல எங்களுடைய சாதாரணமாக கிடைப்பதில்லை, நாங்கள் அதை இறைவனுக்கு பயன்படுத்துவதில்லை. இந்தியாவிலே இருக்கிற சாதாரணமான சிவாலயங்கள் அனைத்து ஆலயங்களிலும் இந்த மறுக்கொழுந்து பயன்படுத்துவோம். அதே போல அருகு இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிறது, பிள்ளையாருக்குரிய இருக்கிற இந்த ராட்சத தாமசம் என்று சொல்ல இந்த புஷ்பங்களினால் இலைகளினாலே நாங்கள் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் எங்களிடத்தில் ராட்சதம் என்று சொல்லப்படுகிற கோபம், மகிழி போன்ற அந்த கடுமையான குண இயல்புகள் எங்களிடத்திலிருந்து அகலும். அதே போல தாமசம் என்று சொல்லப்படுகிற சோம்பல், மந்த புத்தி போன்ற செயற்பாடுகள் எல்லாம் எங்களை விட்டு அகலும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நாங்கள் வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது மோட்சத்தை கொடுக்கிறது. துளசியினால் அர்ச்சனை செய்வார்கள். வீடுகளில் கூட துளசியை வைத்து வழிபாடு செய்வார்கள். அதே போல மறுக்கொழுந்தின அருகினாலே விநாயக பெருமானுக்கு அருகினாலே அர்ச்சனை செய்கிற பொழுது ஞாபக சக்தி வரும் என்று சொல்லுகிறார்கள். காரிய சித்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். உடல் ரீதியான உற்சாகம் எல்லாம் வரும். அப்ப அங்க எங்களுக்கு தாமச குணம் நீக்கப்பெறுகிறது அருகினால். அதே போல மாசி பச்சை என்று சொல்லப்படுகிறது, அதனுடைய பத்திரத்தினாலே. அதே போல திருநீட்டு பச்சை, திருநீட்டு பச்சையும் சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் அந்த திருநீட்டு பச்சை இலையினாலே அர்ச்சித்து வழிபாடு செய்கிற வழிபாடுகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த
புஷ்ப விசேடம் என்று ஆகமங்கள் சொல்லுகிற இந்த மலர்களினாலே நாங்கள் இறைவனுக்கு அர்ச்சித்து வழிபாடு செய்தால் இந்த இறை அருளை பெறுகிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த ஆலய வழிபாட்டில் இந்த மலரினுடைய புஷ்பங்களுடைய வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. அதே போல இந்த நேற்று உற்சவ காலங்கள்ல அந்த பேரி தாண்டனம் என்று சொல்லப்படுகிற வாத்திய பேதம் என்ற விடயம் எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம். இறைவன் ஆகாச சக்தியாக இருக்கிற இறைவனுக்கு நாதத்தினாலே, ஒளியினாலே, மணியினாலே, நாங்கள் தோத்திரங்கள்னால, இசையினாலே செய்யப்படுகிற அந்த வழிபாடு ஆகாய மார்க்கமாக பஞ்சபூதங்கள்ல இறைவனுக்கு நாங்கள் செய்யப்படுகிற வழிபாடுகளாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வாத்தியங்கள் பிருதிவி வாத்தியம், அப்பு வாத்தியம், ஆக்னேய வாத்தியம், வாயப்பிய வாத்தியம், ஆகாச வாத்தியம் என்று 5 பேதமாக சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆலயங்களிலே செய்யப்படுகிற அந்த வாத்திய பேதம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. அந்த ஆலயங்களே நாங்கள் பிருது வாத்தியம் என்று சொல்லப்படுகிற மரத்தினால் செய்யப்பட்டவை பிருது வாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆலயங்களிலே மேளத்தினாலே, உடுக்கினாலே, மத்தளத்தினாலே எல்லாம் நாங்கள் இறைவனுக்கு நாதம் எழுப்பி வழிபாடு செய்கிறோம். மரத்தினால் செய்யப்பட்ட வாத்தியத்தினாலே நாங்கள் இறைவனுக்கு செய்யப்படுகிற வழிபாடு. அந்த மரத்தினால் செய்யப்பட்டவை பிருதிவி வாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற சங்கு முதலியவை அப்பு வாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அப்பு வந்தால் நீர். கடலுக்கில் இருந்தா நாங்கள் சங்கை பெற்றுக் கொள்கிறோம். சங்கு மகாவிஷ்ணுவின் வடிவமாக இருக்கிறது. அந்த சங்கு என்பது தீயினால் நாங்கள் தீயிலே போட்டு எரித்தாலும் இந்த சங்கினுடைய வெண்மை நிறம் மாறாது. சங்கு எப்பொழுதும் வெண்மையாகவே இருக்கும். அந்த சங்கினாலே நாங்கள் இறைவனை வழிபாடு செய்கிறோம். உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்கும் என்று சொல்றோம். ஆன்ம சுத்தியாக இருக்கும். சங்க அபிஷேகத்தில் எல்லாம் இறைவனை சங்கினாலே அபிஷேகம். சங்கு ஊதி வழிபாடு செய்கிற வழிபாடு அது அப்பு வாத்தியங்கள்னு சொல்றோம். அது மாதிரி லோகங்களால் செய்யப்பட்டவை ஆக்னேய வாத்தியம் என்று சொல்ல. லோகம் தாளம் விடுகிறோம். அந்த லோகத்தினாலே செய்யப்பட்ட வாத்தியம் ஆக்னேய வாத்தியம் என்று சொல்லுவோம். அதே போல துளையுள்ளவை வாயப்பிய வாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ராகபேதங்கள் ஆகாச சம்பந்தமானவை என்றெல்லாம் சொல்லப்படும். இந்த வாத்திய நாங்கள் வெறுமனே ஆலயங்கள்ல இந்த இசைகளை இசைத்து வழிபாடு செய்வது கூட இறைவனுடைய வழிபாட்டிலே சிவாகமங்கள் சொல்லி இருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நாத வாத்தியங்களை இசைத்து வழிபாடு செய்கிறோம். இப்ப ஆலயத்திலே மத்தளம் இயம்புவதால் சுகமும் கிடைக்கிறது. நாங்கள் மத்தளம் அடித்து வழிபாடு செய்கிறோம். பெரும்பாலும் கொடித்தம்ப பூசை சிவாகமங்களின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது கொடித்தம்ப பூசையிலே கட்டாயம் இந்த மத்தளம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு இந்த மேளத்தினாலே நாங்கள் அதுக்குரிய நாதத்தை எழுப்பி வழிபாடு செய்கிறோம். அந்த மத்தளம் இயம்புவதால் சுகமும் கிடைக்கிறது. பேரி அடித்தலால் புஷ்டி விருத்தி என்று சொல்லப்படுற அந்த மேளம் அடிக்கிறோம். அதனூடாக புஷ்டி விருத்தியும் தாளத்தில் கிலேச நாசமும் அங்கே கிடைப்பதாக சொல்லப்படுறது. அங்கே சல்லரி வாத்தியங்கள் இசைக்கிறார்கள். சல்லரியால் விரும்பிய காமிய பயணம், அங்கே நரம்பு வாத்தியத்தால் கோடியான பலனும் கிடைக்கும் என்று சொல்றார். துளை வாத்தியத்தால் புத்திர பௌத்திர விருத்தியும் என்று சொல்லுகிறார்கள். துளை வாத்தியம் என்று நாங்கள் மேளத்தோடு நாதஸ்வரத்தையும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதே போல தோல் வாத்தியத்தால் ஜெயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். சங்கினுடைய தொனியினாலே சத்துரு நாசம் கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வாத்திய சமர்ப்பணம் என்பது எங்களுடைய வழிபாட்டிலே இருக்கிறது. அந்த இறைவனுக்கான சமர்ப்பணம் சொல்லுகிற மந்திரத்திலே வாத்திய சமர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆரம்பத்திலே சங்கல்பம் செய்கிற பொழுதும் அந்த வாத்திய சமர்ப்பணம் என்று சொல்லித்தான் அங்கே ஆரம்பிக்கிறார். வாத்தியத்தினாலே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிற வழிபாடு தான் இந்த மகோத்சவ வழிபாடு. அந்த சைவ கிரிய வழிபாட்டிலே வாத்திய பேதம் என்று சொல்லப்படுவது இறைவனுக்கு நாங்கள் வாத்தியத்தினாலே செய்யப்படுகிற வழிபாடு. அதே போல தீப வேதம் என்று சொல்லுகிறார்கள். தீபத்தினாலே நாங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம். அந்த தீபங்கள் 5 அடுக்குள்ள அலங்கார தீபம் பஞ்ச கலைகளை குறிக்கிறது. 5 அடுக்குடைய அலங்கார தீபம் பஞ்ச கலைகளை குறிக்கிறது. அதே போல 3 அடுக்குள்ள தீபம் முத்தத்துவங்களை குறிக்கின்றது. இந்த தீபத்தினால் நாங்கள் ஆராதிக்கிற பொழுது ஆன்ம சுத்தி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு நாங்கள் பூசை வழிபாடிலே எழுந்தருளி வழிபாடு நடக்கிற பொழுது முதல்ல அடுக்கு தீபத்தினாலே அந்த அலங்கார தீபத்தினாலே தீப ஆராதனையோடு அந்த பூசை திரை விலகுகிற பொழுது நாங்கள் வணங்குகிறோம். அந்த வழிபாடு ஆன்ம சுத்தியை கொடுக்கும் என்று சொல்லப்படுறது. அதே போல
நாக தீபம் என்று சொல்லப்படுகிற தீபத்தினாலே இறைவனுக்கு காட்டுகிற பொழுது புத்திர விருத்தியை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இடப தீபத்தினாலே இடப தீபம் காட்டுகிறார், அது பசு விருத்தியின் பொருட்டும். ஏனென்றால் எங்களுடைய சைவர்களுடைய வாழ்வியலே செல்வம் எதுவென்றால் பசுதான் செல்வம். ஒருவனுடைய வீட்டில எத்தனை பசுமாடு நிற்கிற ஆரம்ப காலங்கள், அவன் தான் அந்த சமூகத்தினுடைய ஊரினுடைய மிக உயர்ந்த செல்வந்தனாக இருந்திருக்கிறான். அப்போ பசு விருத்தியை குறிப்பதற்காக அந்த இடப தீபம் செய்யப்படும். அதே போல புருஷ தீபம் என்று சொல்லப்படுகிற தீபம் சகல சித்தியின் பொருட்டும் செய்யும். அதே போல நட்சத்திர தீபம் ரோக சாந்தியின் பொருட்டும் வித்தைகளை கற்பதற்காகவும் அந்த புருஷ தீபம் ஏற்றப்படும். அதே போல கும்ப தீபம் என்று சொல்லப்படுற கும்பத்தை வைத்து சுற்றவர அந்த தட்டிலே வைத்து அந்த கும்ப தீபத்தை எடுப்பார். கும்ப தீபம் மல நிவாரணத்தின் பொருட்டு அங்கே காட்டப்படுகிறது. கும்பம் அதை சுற்றி இருக்கிற இது அப்பொழுது அந்த ஆன்மாக்களை சுற்றி இருக்கிற மலங்கள் நீக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த கும்ப தீபத்தினாலே இறைவனுக்கு அபிஷேகம் தீபம் செய்கிற வழிபாடு இருக்கிறது. அதே போல 5 தட்டைகள் கொண்ட ஈசானம் முதலிய 5 குணங்கள் பதிதற் பொருட்டும் அந்த மலங்கள் நீங்குதல் பொருட்டும் இது செய்யப்படுவதாக இருக்கிறது. அதே போல இறைவனுக்கு அங்கே தூபம் காட்டி வர வழிபாடு செய்கிறாள், அது சரூப பதவியின் பொருட்டும் என்று சொல்லப்படுறது. அதே போல இறைவனுக்கு வழிபாடு செய்கிற இந்த தீப வழிபாடு முக்கியமான ஒரு வழிபாடாக இந்த ஆலய வழிபாடுகளில் இடம்பெற்றிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலய வழிபாடுகளிலே மகோற்சவங்களிலே இந்த வழிபாடுகள் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அதே போல இந்த ஆலய உற்சவங்கள்ல இந்த பக்தோற்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவம் கடந்த காலங்களில் இந்த சிறு குறிப்புகளிலே வந்திருக்கிற பக்தோற்சவம் என்பது அங்கே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரர், மணிவாசர் முதலிய பக்தர்களுக்கு விசேட பூசை அலங்காரம் செய்து சிவிகையிலாவது பீடத்திலாவது ஏற்றி அந்த குடை சாமரம் வாத்தியம் முதலிய அலங்காரங்களுடன் கிராம பிரதர்சனமாவது அல்லது ஆலய பிரதர்சனம் செய்து அவர்களுடைய அவர்களுடைய அந்த ஸ்தானங்களிலேயே அவர்கள் இருந்த அந்த சில ஆலயங்களிலே இந்த 4 ஆலயம் அமைத்திருப்பார். அவருடைய தானங்களிலே ஸ்தாபித்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் அந்த தேவாரம், திருவாசகம் முதலிய அருட்பாட்களை விசேடமாக ஊதி வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாடு அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வகையில இந்த ஆலய மகோற்சவ வழிபாட்டிலே இந்த வழிபாடு இருக்கிறது. அதே போல இந்த மகோற்சவ காலங்களிலே செய்யப்படுகிற அந்த கிரியைகள் சார்ந்த விடயங்கள் இருக்கிறது. இப்ப விக்னேஸ்வர அனுக்தியை என்று சொல்லப்படுகிறது. அதே போல கிராம சாந்தி சார்ந்த விடயம், வாஸ்து சாந்தி சார்ந்த விடயம், அதே போல மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம் சார்ந்த விடயம், அதே போல ரட்சாவந்தனம், பேரிதாடனம், துவஜாரோகணம், இறைவன் திருவிழா கொண்டறுதல், அந்த யாக மண்டப பூசை சார்ந்த விடயங்கள், இறைவனுக்கு அங்கே செய்யப்படுகிற 10 நாள் உற்சவம் சார்ந்த விடயங்கள் போன்றவைகளை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த விரிவுரை வகுப்பிலே நாங்கள் இதை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் இத்தோடு இந்த விரிவுரை நிகழ்வை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் ஒரு பாடம் இருக்கிறபடியால நாங்கள் இதோட நிறைவு செய்து கொள்வோம். மிகவும் நன்றி குமரன் சார் அவர்களே. மிகவும் பிரயோசனம் உள்ளதாக எல்லோருக்கும் இருந்தது. மிகவும் நன்றி.